ஹலோ காய்ஸ், நீங்கள் ஆல்ரெடி பார்த்த அனிமியோட 7th எபிசோட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மதுராம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் கதை முழுசாக புரியும். போன எபிசோட வேற செக்டர்ல நிறைய பேர் வந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் எந்த கண்டினியூ ஆகுது போரா பேசாம நீ பார்க்க போகிற எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்பவே முடியல, அவன் எஸ்கேப் ஆயிடானே அப்படின்னு யாரோ சொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா அது லிங்க் தான், பைத்தியக்காரன் திரும்பி அவனை சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாவ. அப்புறம் போன எபிசோடு அந்த யோசிச்சு பார்க்குறாவ, எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் இங்க வந்துட்டு லிங்க் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒண்ணுமே இல்லையே, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றாவ. அப்புறம் அவன் சொல்றான், நீ எங்க பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. நான் இங்க ப்ரிசிஷன் ஸ்டஃபை விட்டு போயிட்டேன், அதை தான் இங்க தேடி இருந்தேன் அப்படின்னு சொல்றாவ. இவங்க கண்டுபிடிச்சுறாங்க இவ போய் தான் சொல்றான்னு. சரிப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. நம்ம ஆட்கள்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாவ. அப்புறம் எதுக்குள்ள இருந்து வெளில கை வர மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட கை மாதிரி தான் தெரியுது. பார்த்தா உள்ள இருந்து நம்ம ஹீரோ தான் வெளில வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பெருமூச்சுட்டு நான் ஆல்மோஸ்ட் செத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். அப்புறம் இந்த மேடியை காட்டனை காமிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க சொல்றாங்க அழுகாம இரு அப்படின்னு சொல்றாங்க. படா டைகர் தான் அழுது இருக்கான். நீ ரொம்பவே டஃபா இருக்க, நீ என்ன ஒரு மிருகமா அப்படின்னு அங்க இருக்கவன் சொல்றான். அங்க தைரியம் இருந்தா இங்க வா அப்படின்னு சொல்றான். உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு நான் கேக்குறாங்க. அப்புறம் அந்த சாட்டை மாதிரி இருக்கிற வச்சுட்டு அந்த வயசான அடிக்கிறான். ஆறு பயங்கரமா கத்துறாரு. அந்த எவன் ஸ்பிரிச்சுவல் இன்கான்டேஷன் எங்க இருக்குன்னு ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு கேக்குறான். அந்த இன்கான்டேஷனை கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். ஏ ஓல்டு மேன், நீ ரொம்பவே டஃப்பா இருக்க அப்படின்னு சொல்றான். சரி பாப்போம் நீ எவ்வளவு நந்தா இப்படியே இருக்கு அப்படின்னு சொல்றான். ஏன் அவளை பார்த்தாடி அவர் சாகக்கூடாது, ஒருவேளை அவர் செத்துட்டா அந்த சுப்பீரியர்ஸ் வந்து நம்மளை பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். இவன் வெறும் ஒரு ஓல்டு மேன் தான், அவனை பத்தி யாரு கண்டுக்க போறா அப்படி இவன் சொல்றான். ஓ நான் மறந்தே போயிட்டேன்னு நீ இருக்கிறது. இந்த ஈகிள் வந்து உங்களோட ஃபேமிலிலாம் இல்லல, நாங்க உங்க கண்ணு முன்னாடியே சமைச்சு சாப்பிட போறோம் அப்படின்னு அவன் சொல்றான். ஏ நீதான், நீங்க ரெண்டு பேரும் அந்த பறவைய கட் பண்ணி சாப்பிட போறீங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமா நாங்க அதை சாப்பிட தான் போறோம், இந்த ஹோல் நைட்டும் நாங்க பசியில இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து அந்த டைகர் ரொம்பவே அழுகுறான். அப்புறம் கத்தவும் செய்யறான் அவன். மிஸ்டர் ஜாங் நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வரான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க வந்து பார்த்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆறான். கொஞ்சம் கோவமும் படுறான் நம்ம ஹீரோ. ஓ நீ எப்படியோ வந்துட்டியா அப்படின்னு அவன் கேக்குறான். நம்ம ஹீரோ இங்க ரெண்டு பேரும் கையில கட்டி வச்சனால ரொம்பவே கோவப்படுறான். ஜாங் டாவோ அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகுறான் நம்ம ஹீரோ. இன்னைக்கு வந்து யாராலையும் உங்களை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பெரியோட சொல்றான். நீ ரொம்பவே தைரியமா பேசுறியே, வந்து சண்டையில மோடி பாரு அப்படின்னு ஒருத்தன் அடிக்க வரான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ முன்னாடி வரான். இவன் யோசிக்கிறான், இவன் என்ன பைத்தியமா, சோட எனர்ஜியா யாராலையும் ரெசிஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அவனை அடிச்சுட்டு நரகத்துக்கு போடா அப்படின்னு சொல்றான். அவனும் அடிச்ச அடியில ரொம்ப தூரமா போயிடுறான். அது வந்து அப்படின்னு நினைக்கிறான் இவன். நீங்க ஏதாச்சும் பண்ணுங்கடா, அவனை அடிச்சு என்கிட்ட கூட்டுவாங்கடா அப்படின்னு அவன் சொல்றான். அவங்களும் ஓகே பாஸ் இதோ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடிக்க வராங்க நம்ம ஹீரோவை. அதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்துச்சு. செகண்ட் சாப்டர்ல என் வழியில இருந்து நவுந்து போங்கடா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு விடுறான். அவனோட எனர்ஜியை வச்சு அவங்க ரெண்டு பேரும் பறந்து போயிடுறாங்க. மிஸ்டர் ஜாங் அப்படின்னு இந்த வயசான பக்கத்துல வரான். பார்த்தா அவங்க கையில கட்டி இந்த கயிறை எல்லாத்தையும் அவுத்து விட்டுறான். அதுவும் அந்த ஸ்வாடை வச்சு அவுத்து விட்டுறான் நம்ம ஹீரோ. இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யங் மேன் உன்னை எதுவும் பழி போடாது அப்படின்னு இந்த வயசான சொல்றாரு. பயங்கரமா அழுறான். ஏச்சன் உன்னை எப்பயுமே நான் அடிப்படை விடவே மாட்டேன் அப்படின்னு அந்த வயசான சொல்றாரு. அந்த பக்கத்துல ரெண்டு பேரும் நாங்க ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப கோவம் வந்துட்டு, ஆமா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அந்த பிரைஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவங்க பக்கத்துல இருந்து காலாளி எத்தி விடுறான். அவங்க பறந்து போயிடுறாங்க. பார்த்தா அவனோட இன்னொரு பவர் போல பிரேக் பண்ணிருக்கான் போல இருக்கு. அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கான். வேணாம் அப்படி பண்ணாத அப்படின்னு இவன் வந்து பயப்படுறான். உனக்கு என்னோட டூட்டர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். என்னோட டூட்டர்றான் ஹாங்கு, இந்த மவுண்ட் டியாங்லே ஹெட்டு, நீ என்னை அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான் அவன். நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட என்ன சொன்னேன், இன்னைக்கு உன்னை யாராலையும் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனையும் பயங்கரமா எத்தி விடுறான். அவனும் அடிச்ச அடியில பறந்து போறான். அவன் கத்திட்டு வாயில இருந்து ரத்தம் வந்துல எடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு நீங்க பார்த்த வழி விட 100 மடங்கு அதிகமா கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அடிச்சிருப்பான். அவன் கத்திட்டே பயங்கரமா பின்னாடி போறான். பார்த்தா என்ன பண்ணிருக்கான் நம்ம ஹீரோ, ஒரு நீடில வந்து அவன் கையிலேயே தூக்கி போட்டிருக்கான். அதனால தான் அவனுக்கு ரொம்பவே பயங்கரமா வலிக்குது. இந்த சில்வர் நீடில் வந்து பாய்சனை தடவி வச்சிருப்பாங்க அது மேல. இந்த சில்வர் நீடில் வந்து இவன் தான் எடுத்து வந்திருக்கான் அந்த ஓல்டு மேன் கிட்ட யூஸ் பண்றதுக்கு. இந்த சில்வர் நீடில் வந்து ரிசீவர் அவ்வளவா கொள்ளாது, ஆனா இது பயங்கரமா வலியை கொடுக்கும். ஒரு பூச்சி உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை 100 மடங்கு பயங்கரமா கடிக்கிற மாதிரி வலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவனும் எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றான். அவனும் பயங்கரமா மூச்சு விட்டுட்டு நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், என் லைஃபை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது யார் பண்ண சொன்னா, மிஸ்டர் ஜாவோ தான் பண்ண சொன்னாரு. அந்த ஜாவோக்கு வந்து எவன் ஸ்பெஷல் இன்கான்டேஷன் வேணும், அதனால தான் அவன் என்ன சென்ட் பண்ணாங்க. அவனும் இவங்களை அவங்க கிட்ட இழுத்துட்டு போல அப்படின்னு சொல்றான் இவன். ஓ ஜாவோவா, எனக்கு செஞ்சு நான் செத்துருப்பேன் தான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். நான் இப்ப அங்க போய் சில பரிசு அவனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு.
அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அங்க போறான். பார்த்தா இன்னைக்கு தான் இந்த கிளவுட் அரேனாக்கு போறான். நம்ம இந்த கல்டிவேஷன்ல இந்த உலகத்தை நீங்க மதிக்கணும், எவனையும் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இவர் தான் அங்க ஹாங்கு. இந்த ஹியூமன் பாடிஸ்ல ஒரு எனர்ஜி இருக்கும், அதனால தான் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் ஆறாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் உனக்கு தான் காத்துட்டு இருக்கேன் கிளவுட் அரேனால அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் யாரும் இல்ல, மெய்ரோ கிட்ட அடி வாங்கிப்பேன் அவரோட டூட்டர் தான் இவரு. அப்புறம் பேசி கிளம்பிக்கிறாங்க. மிஸ்டர் ஜாவோ யாரு சேலஞ்ச் பண்ணா? ஒருவேளை இந்த காய் வந்து வேற மவுண்டன்ஸ்ல இருந்து வந்திருப்பானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜாவோ உனக்கு தெரியுமா இங்க யாரு டிக்ளேர் பண்ண போறா அப்படின்னு நினைக்கிறா இவரு. மிஸ்டர் ஜாவோ வந்து கண்டிப்பா அவனை நாக் அவுட் பண்ணிடுவாரு, அவர் 6th லெவல்ல இருக்காரு, ஆனா இவன் லெவல் 1ல தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஆமா மாஸ்டர், அவனோட இன்டென்ட் தான் நம்மளோட செக்ட்ல அவன் நேம் ஏச்சனு அப்படின்னு சொல்றான். அவரு ஏச்சனா அப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் யார் சொல்றான்? நம்ம ஜாவோ தான் அவனோட மாஸ்டர் கிட்ட சொல்றான். அவனுக்கு 16 வயசு தான் இருக்கும், அவன் ஃபர்ஸ்ட் லெவல் கிரேட்ல தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு இவரு. அப்புறம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இவனை தெரியுமா? அப்புறம் இவன் நினைக்கிறாரு அவன் என்னோட ஸ்டூடெண்டா இருக்க பார்த்தான், ஆனா நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. போய் அவனை பனிஷ் பண்ணிட்டு வா, ரொம்ப ஃபாஸ்டாலாம் அடிச்சிடாது, அவனை புள்ளிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு இவரு. அப்புறம் அந்த கிரௌட் அரேனாவை காமிக்கிறாங்க. புது இன்டர்ன், அதுவும் லெவல் 1ல தான் இருக்கானா அப்படின்னு எல்லாம் பார்த்து ஷாக் ஆறாங்க. அப்புறம் நம்ம அந்த அரேனாக்குள்ள வந்துருதான். அப்புறம் அந்த கிளவுட் அரேனா பத்தி சொல்றாங்க. இந்த கிளவுட் அரேனா வந்து எங்கேயோ செக்ட்ல மட்டும் தான் இருக்கு, ஆனா நிறைய பீப்புள்ஸ் நிறைய டேமேஜ் வந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க பேசுங்க அவங்க ஏச்சன் தான் நம்ம புதுசாக நம்ம செக்ட்ல வந்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த 3 மவுண்டில் இருக்க எல்லாரையும் அவனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் ஒரு இன்டர்னா ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தங்க. சொல்றாங்க இவன் என்ன லீடர்ஸோட அட்டென்ஷனை பெற விரும்புறானா அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க. அப்புறம் இங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான் ஜாவோ இங்க வரான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாப்டர் என்னோட சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை பாய்.